அவந்திபுரம் அப்படிங்கிற ராஜ்யம் எல்லா செல்வங்களோடவும் இருக்கிற ஒரு ராஜ்யம். அந்த ராஜ்யத்தை ஆண்டுகிட்டு இருந்த மகாராஜா பார்த்திபன் ரொம்பவும் புத்திசாலி. ஆனா அந்த அறிவு அதீத அறிவா மாறி அவருக்குள்ள ஒரு திமிர உருவாக்குச்சு. ராஜநீதி தர்மத்தை விட அவரு சொல்றதுதான் சரிங்கிறது அவருடைய நம்பிக்கை. அதனால மக்கள் கிட்ட பலவிதமான வரிகளை வசூல் பண்ணி கஜானாவை நிரப்புறதுதான் அவருடைய குறியா இருந்துச்சு. ஒரு நாள் அரசவையில மகாராஜாவுக்கும் மந்திரியாருக்கும் நடுவுல ஒரு வாக்குவாதம் நடந்துச்சு. பாத்தீங்களா மந்திரியாரு, என்னோட புதிய புதிய வரிகளால அரசாங்க கஜானா எவ்வளவு வேகமா நிரம்புது. நேத்து நான் அறிமுகப்படுத்தின நிழல் வரிய பத்தி நீங்க என்ன நினைக்கிறீங்க? என்னுடைய அறிவுக்கு முன்னாடி அந்த பிரகஸ்பதி கூட தலை வணங்கணும். என்ன மன்னிச்சிடுங்க மகாராஜா, ராஜ்யத்தோட சாலைகள்ல பயணிக்கிற வியாபாரிகளோட வண்டியோட நிழலு நம்ம மண்ணுல விழுறதுக்காக அவங்கள வரி கட்ட சொல்றது வரலாறுலயே இதான் முறை. ஆனா இது முறையில்ல அரசே. எல்லா வியாபாரிகளும் பக்கத்து நாட்டை தேடி ஓடிக்கிட்டு இருக்காங்க. நம்ம நாடு செதஞ்சிக்கிட்டு இருக்கு. அது அவங்க தலையெழுத்த மந்திரியாரே. என்னுடைய சாலையில நடக்கிறதுக்கு அவங்களுக்கு உரிமை இருக்கும்போது அவங்க வண்டியோட நிழலு என் சாலைய எப்படி ஆக்கிரமிக்கலாம்? சட்டம் அப்படிங்கிறது வார்த்தை ஜாலம் மட்டும்தான். அந்த வார்த்தைய நமக்கு சாதகமாக்கிக்கிட்டா எதை வேணும்னாலும் செய்யலாம் மந்திரி. கத்தியால எதை சாதிக்க முடியும்? ஆனா புத்தியால உலகத்தையே ஜெயிக்கலாம். அரசே, ராஜா அப்படிங்கிறவரு தோட்டக்காரனை போல இருக்கணும். செடிகளை தண்ணி ஊத்தி வளர்த்து அது பழம் கொடுக்கும் போது அதை பறிக்கணும். ஆனா நீங்க உங்க அதிக பிரசங்கித்தனத்தால செடிகளோட வேர்களை அறுத்து விற்க பாக்குறீங்க. தர்மம் வார்த்தைகள்ல விளையாது அரசே. நீங்க ஒரு நாள் இல்ல ஒரு நாள் இந்த ராஜ்யத்தை ஆபத்துக்கு கூட்டிக்கிட்டு போவீங்க. நிறுத்துங்க மகாமந்திரி. எனக்கே புத்தி சொல்ற அதிகாரம் உங்களுக்கு கிடையாது. நீங்க இன்னும் அந்த பழைய தர்மங்களை படிச்சுட்டு அப்படியே நின்னுகிட்டு இருக்கீங்க. நான் உருவாக்குற சட்டங்களுக்கு முன்னாடி எந்த பிரச்சனையும் நிக்காது. அதோ அரண்மனை நுழைவாயில பாருங்க. பக்கத்து நாட்டான கலிங்க பேரரசுல இருந்து ஒரு தூதுவர் வந்திருக்காரு. என்னோட வாத திறமையால அவரை எப்படி ஜெயிக்க போறேன்னு நீங்க பாருங்க. அப்பதான் கலிங்க ராஜ்யத்தோட தூதுவர் சபைக்குள்ள நடந்து வந்தாரு. அவந்தி ராஜ்யத்தை விட கலிங்க ராஜ்யம் ரொம்ப பெருசு. அந்த காலத்தில் நடந்த ஒரு ஒப்பந்தத்தின் படி கலிங்க ராஜ்யத்துக்கு அவந்தி ராஜ்யம் கப்பத்தை கட்ட வேண்டி இருந்துச்சு. அவந்தியோட அரசருக்கு கலிங்க மகாராஜா சார்பில் வாழ்த்துக்களை தெரிவிச்சுக்கிறேன். மகாராஜா, கடந்த 2 வருடங்களா நீங்க எங்களுக்கு கப்பமா கட்ட வேண்டிய 1,00,000 பொற்காசுகள் இன்னும் எங்களுக்கு வந்து சேரல. அந்த தொகையை உடனடியா கட்டணும் அப்படின்னு எங்க மகாராஜா சொல்லியிருக்காரு. லட்சம் பொற்காசுகளா? நான் எதுக்காக கட்டணும் தூதுவரே? நான் யாருக்கும் கப்பம் கட்ட வேண்டிய அவசியம் இல்லை. என்னுடைய கஜானாவில இருந்து ஒரு செம்பு காசு கூட உங்களுக்கு கிடைக்காது. இத உடனே போய் உங்க அரசர்கிட்ட சொன்னேன்னு சொல்லுங்க. மகாராஜா, அவசரப்பட்டு வார்த்தைகளை விடாதீங்க. இது உங்க பாட்டனாரும் எங்க அரசருடைய பாட்டனாரும் போட்டுக்கிட்ட ஒப்பந்தம். இந்த ஒப்பந்தத்தை மீறினா எங்க நாட்டோட படைகள் உங்க ராஜ்ய கதவுகளை தட்ட 1 நிமிடம் ஆகாது. யோசிச்சு சொல்லுங்க. தேவையில்லாம போற விலைக்கு வாங்காதீங்க. யுத்தமா? என்னுடைய ராஜ்யத்து மேல போர் தொடுக்கிற அளவுக்கு தைரியம் உங்க அரசருக்கு கிடையாது. ஏன்னா நான் உங்ககிட்ட எந்த ஒப்பந்தமும் போட்டுக்கல. நான் அந்த பழைய ஒப்பந்த பத்திரங்களை நல்லாவே படிச்சிட்டேன் தூதுவரே. அந்த ஒப்பந்தத்தின்படி நீங்க தான் எனக்கு வரிய கட்ட வேண்டியது இருக்கும். நீங்க தான் எனக்கு 2,00,000 பொற்காசுகளை கொடுக்க வேண்டியது இருக்கு. எந்த ஒப்பந்தத்தை பத்தி பேசுறீங்க அரசே? என்ன ஒப்பந்தம்? எதுக்காக வம்பிழுக்கிறீங்க? மந்திரியாரே, 1 நிமிடம் அமைதியா இருங்க. தூதுவரே, எங்க பாட்டனார் போட்ட ஆலமர ஒப்பந்தம் உங்களுக்கு தெரியும் தானே? ஒரு தடவை இந்த சபையில இருக்கிற எல்லாருக்கும் தெரியும்படி அந்த ஒப்பந்தத்தை விரிவா சொல்லுங்க. எனக்கு அது நல்லாவே தெரியும் அரசே. 2 ராஜ்யத்தோட எல்லையில ஒரு பெரிய பழமையான ஆலமரம் இருக்கு. அந்த மரம் இருக்கிற பகுதியில தான் விலை மதிப்பு இல்லாத வைர சுரங்கம் இருக்கு. அத பங்கு போட்டுக்க போடப்பட்ட ஒப்பந்தம் அது. ஆமா, அந்த ஒப்பந்தத்துல சூரியன் பகல் நேரத்துல நடுவானத்துல இருக்கும்போது மரத்தோட நிழல் எவ்வளவு தூரம் விழுதோ அவ்வளவு தூரம் கலிங்க ராஜ்யத்துக்கு சொந்தம்னு எழுதி இருக்கு. அந்த நிழலுக்கு அப்பால இருக்கிற எல்லா நிலமும் அவந்தி ராஜ்யத்துக்கு சொந்தம்னு எழுதி இருக்கு. நான் சொல்றது உண்மைதான தூதுவரே? ஆமா மகாராஜா, ஒவ்வொரு வார்த்தையும் உண்மைதான். அந்த நிழல் உள்ள பகுதியில தான் வைர சுரங்கங்கள் இருக்கு. அதனால நீங்க எங்களுக்கு கப்பம் கட்டணும். தூதுவரே, சட்டம் அப்படிங்கிறது கூர்மையான ஒரு கத்தி. அதை எப்படி பிடிக்கணும்னு எனக்கு தெரிஞ்ச அளவுக்கு உங்க அரசருக்கு தெரியாது.
நேத்து இரவே என்னுடைய வீரர்களை அனுப்பி எல்லையில இருந்த அந்த பழமையான ஆலமரத்தை வேரோட வெட்டி வீழ்த்திட்டேன். ஐயோ, தவறு செஞ்சிட்டீங்களே அரசே. அது நம்ம ராஜ்யத்தோட எல்லைய குறிக்கிற மரம். நம்ம ராஜ்யத்தோட அமைதி சின்னம் அது. அதையா வெட்டுனீங்க? நிறுத்துங்க மந்திரி. தூதுவரே, இப்ப என்னோட வார்த்தைகளை கவனமா கேளுங்க. அந்த ஒப்பந்தத்தின்படி மரத்தோட நிழல் விழுற நிலம் உங்களுக்கு. ஆனா இப்ப அங்க மரமே இல்ல. மரமே இல்லாத போது நிழல் எங்க இருந்து விழும்? நிழலே இல்லாத போது அந்த நிலம் எங்களுக்கு தான் சொந்தமாகும். இப்ப அந்த முழு நிலமும் அவந்தி ராஜ்யத்துக்கு சொந்தம். அந்த வைர சுரங்கங்கள் இருக்கக்கூடிய இடமெல்லாம் இப்ப எனக்கு சொந்தமாயிடுச்சு. அதனால நான் உங்களுக்கு கப்பம் கட்ட வேண்டியதில்லை. இவ்வளவு நாளா என்னுடைய நிலத்துல வைரங்களை வெட்டி எடுத்ததுக்காக நீங்க தான் கப்பம் கட்டியாகணும். சபையே அமைதியா இருந்துச்சு. மகாராஜாவோட அந்த வாக்குவாதத்தை கேட்டு சபையில அத்தனை பேருமே ஆச்சரியப்பட்டாங்க. சட்டத்துல இருக்கிற ஒரு ஓட்டையை பயன்படுத்தி எல்லையில இருக்கிற மரத்தை வெட்டி மொத்த வைர கிடங்கும் எனக்கு தான் சொந்தம் அப்படின்னு சொன்ன மகாராஜாவோட அதீத அறிவை பார்த்து எல்லாரும் ஆச்சரியப்பட்டாங்க. என்ன தூதுவரே, தொண்டை அடைச்சி வார்த்தை வர மாட்டேங்குதா? உங்களுடைய ஒப்பந்தங்கள் எல்லாம் என்னுடைய காகித குப்பைகள்ல போட்டாச்சு. வார்த்தைகளுக்கு பின்னாடி இருக்கிற அர்த்தத்தை தேடாம வார்த்தைகளை ஆள கத்துக்கணும். ஒப்பந்தத்துல எங்கேயுமே மரத்தை வெட்டக்கூடாதுன்னு எழுதலையே. அதனால நான் வெட்டிட்டேன். நிழல் காணாம போச்சு. இப்ப உங்க உரிமையும் இல்லாம போச்சு. மகாராஜா, உங்க வாதம் ரொம்ப அருமை. ஒப்பந்தத்துல எழுதியிருக்கிற வார்த்தைகளோட அர்த்தத்தை இப்படி வளைக்கக்கூடிய ஒருத்தர் இந்த உலகத்துல நீங்க மட்டும்தான் அரசே. உங்களுடைய புகழ்ச்சி போதும் தூதுவரே. என்னுடைய செய்தியை உங்க ராஜா கிட்ட சொல்லுங்க. பழைய நிலுவை தொகைகளை கேட்க கூடாது. அதோட எங்க நிலத்துக்குள்ள நுழையக்கூடாது. மீறி நுழைஞ்சா ஆக்கிரமிப்பா கருதி உங்களை எதிர்த்து படைகளை அனுப்புவேன். என்னோட சட்டத்துக்கு முன்னாடி உங்களால எதுவும் செய்ய முடியாது. மகாராஜா, தயவு செஞ்சு என்னுடைய வார்த்தையை கேளுங்க அரசே. ஒப்பந்தத்துல இருக்கிற ஓட்டைகளை பயன்படுத்திக்கிட்டு பக்கத்து நாட்டுக்கிட்ட சண்டை போட வேண்டாம். ஒரு மரத்தை வெட்டி நிழல இல்லாம ஆக்குனா உண்மைகள் அதோட மறைஞ்சு போயிடாது அரசே. கலிங்க ராஜா இத அவமானமா நினைச்சு சண்டைக்கு வருவாரு. நம்ம படைகள் அவர் படைகள் முன்னாடி நிற்காது. இத நிறுத்துங்க அரசே. நீங்க ஒரு கோழை மந்திரியாரு. போர் செய்யறதுக்கு கத்திகள் தேவையில்லை. அரச கட்டளைகளே போதும். என்னுடைய இந்த வாதத்தை தோற்கடிக்கிற திறமை யாருக்குமே இல்ல. இங்க பாருங்க தூதுவரே, இன்னும் எதுக்கு நின்னுக்கிட்டு இருக்கீங்க? நான் வாதத்துல தோத்துட்டேன்னு எழுதி கொடுக்க போறீங்களா, இல்ல தலைய குனிஞ்சுக்கிட்டே வெளியில போறீங்களா? கலிங்க ராஜ்யத்தோட தூதுவர்கிட்ட எந்த விதமான பயமோ குழப்பமோ தெரியல. அவருடைய முகத்துல ஒரு கம்பீரமான அழகான சிரிப்பு தான் இருந்துச்சு. அவரு மெதுவா 2 அடி முன்னாடி எடுத்து வச்சு ராஜாவோட கண்ணை நேரா பார்த்து பேச ஆரம்பிச்சாரு. மகாராஜா, நான் எங்கேயும் போகல. உங்களுடைய வாதத்தை நான் முழுமையா ஏத்துக்கிறேன். நீங்க சொன்னது உண்மைதான். சட்டங்கிறது வார்த்தையோட ஜாலம்தான். நீங்க ஒப்பந்தத்துல எழுதியிருக்கிற ஒவ்வொரு வார்த்தையையும் துல்லியமா அமல்படுத்தியே ஆகணும்னு நினைக்கிறீங்க. நானும் கூட அதே ஒப்பந்தத்துல எழுதியிருக்கிற மற்ற வரிகளையும் உங்களுக்கு நினைவுபடுத்துறேன். அதெல்லாம் நான் ஞாபகம் வச்சுக்க என்ன இருக்கு? ஒப்பந்தத்தோட 2வது வரிகள் இப்படி சொல்லுது அரசே. எந்த இடத்துல மரத்தோட நிழல் விழுதோ அந்த இடத்துல இருந்துதான் அவந்தி ராஜ்யத்தோட எல்லாம் ஆரம்பிக்கும். இந்த வரிகள்ல உங்களுக்கு எந்த மாற்று கருத்தும் இருக்காதுன்னு நான் நம்புறேன். ஆமா, உண்மைதான். மரத்தோட நிழல் எங்க முடியுதோ அங்க இருந்து என் ராஜ்யம் தொடங்குதுன்னு நான் கூட சொன்னனே. அங்கதான் இருக்கு மகாராஜா உங்க ராஜதந்திரத்துல ஓட்ட. நீங்க என்ன சொன்னீங்க? மரத்தை வெட்டி வீழ்த்தனேன்னு சொன்னீங்க, ஆமா தானே? ஆமா, அங்க மரம் இல்ல அப்படிங்கறதால சூரிய வெளிச்சம் நேரா பூமியில விழுது. அங்க நிழல் இல்ல, அப்படித்தானே? ஆமா, நிழல் இல்ல. அற்புதம் மகாராஜா. அங்க நிழலே இல்லாத போது நிழல் முடிகிற புள்ளி எங்க இருக்கு? மகாராஜா அதை கேட்ட உடனே ரொம்பவும் ஆச்சரியப்பட்டாரு. அப்பதான் தூதுவன் போட்ட வலை என்னன்றத அவரால் புரிஞ்சுக்க முடிஞ்சது. சபையில இருக்கிற எல்லாரும் மூச்சை இழுத்து பிடிச்சி பாத்துக்கிட்டு இருந்தாங்க. சட்டத்தின்படி பார்த்தாலே உங்களுடைய அவந்தி ராஜ்யத்தோட எல்லை தொடங்கணும் அப்படின்னா அந்த இடத்துல ஒரு ஆலமரத்தோட நிழல் முடிஞ்சாகணும் அரசே. அந்த எல்லை புள்ளி அவசியம். ஆனா உங்க அதிக பிரசங்கித்தனத்தால நீங்களே அந்த மரத்தை வெட்டி எல்லை புள்ளியை அழிச்சிட்டீங்க. நிழல் இல்லாததால எல்லை முடிகிற புள்ளி இல்ல. உங்களுக்கு புரியுதா அரசே? சட்டப்படி இப்போ உங்க ராஜ்யத்துக்கான தொடக்க புள்ளியே இல்லாம போயிடுச்சு. நிறுத்து தூதுவனே. நீ வார்த்தைகளை வளைக்கிற. நிழல் இல்ல அப்படின்னா எல்லா நிலமும் எனக்கு தானே சொந்தம். இல்ல மகாராஜா, சட்டத்துல யூகங்களுக்கு இடம் இல்ல. நீங்க சொன்னபடி வெறும் வார்த்தைகளுக்கு மட்டும்தான் இடம் இருக்கு. இப்போ உங்க ராஜ்யம் தொடக்க புள்ளி இல்லாத ராஜ்யம்.
சட்டத்தின்படி இந்த நொடியிலிருந்து உங்க வாதத்தில இருந்து உங்களுடைய அவந்தி பேரரசு எல்லையை இழந்துடுச்சு. எல்லை இல்லாத இந்த ஒட்டுமொத்த நிலமும் உங்க ராஜ்யத்து மக்களும், ஏன் நீங்க உக்காந்து இருக்கிற இந்த சிம்மாசனமும் எங்க ராஜ்யத்துக்கு சொந்தம். ஐயா, கொஞ்சம் பொறுமையா இருங்க. இது வெறும் வாத பிரதிவாதங்கள் மட்டும்தான். இல்ல மந்திரியாரே, உங்க மகாராஜா தான் இந்த ஆட்டத்தை தொடங்கினாரு. நான் முடிச்சு வச்சிருக்கேன். மகாராஜா, நீங்க மரத்தை வெட்டி எங்க சுரங்கங்களை பறிக்க பாத்தீங்க. ஆனா அந்த திட்டம் தான் இப்போ உங்க ராஜ்யத்தை எங்க காலுக்கு கீழே கொண்டு வந்திருக்கு. நீங்க வீசின வார்த்தை வலையில இப்ப நீங்களே சிக்கி இருக்கீங்க. சொல்லுங்க, நீங்க உருவாக்குன இந்த சட்ட வலையிலிருந்து எப்படி தப்பிக்க போறீங்க? மகாராஜாவோட வாயிலிருந்து ஒரு வார்த்தை கூட வரவே இல்ல. இந்த கர்வம் அவரை ஜெயிக்க வைக்கும் அப்படின்னு நினைச்சாரோ, அதே கர்வம் இப்ப அவருடைய ராஜ்யத்தை எதிரி ராஜாவுக்கு கொடுக்கற மாதிரி ஆயிடுச்சு. இப்ப தூதுவன் சொன்னது தப்புன்னு சொன்னா கடைசில ராஜா சொன்னது தப்புன்னு தான் ஆகும். அப்போ கப்பத்தை கட்டி தானே ஆகணும். இல்ல அவர் சொன்னதுக்காக வாதாட போனா ராஜ்யத்தையும் ஒப்படைக்க வேண்டியதா போயிடும். அவர் தொன்ன பள்ளத்துல அவரே விழுந்துட்டாருன்னு மகாராஜாவுக்கு தெளிவா தெரிஞ்சு போச்சு. தூதுவரே, உங்க சொல்லாற்றலுக்கும் உங்க வாத திறமைக்கும் நான் தலை வணங்குறேன். என்னோட ஆணவம் என் கண்களை மூடிடுச்சு. வார்த்தைகளை வச்சு உலகத்தையே ஆளலான்னு நினைச்சேன். ஆனா நீதி இல்லாத வாதம் எவ்வளவு ஆபத்தானதுங்கிறத இன்னைக்கு தெரிஞ்சுக்கிட்டேன். மகாராஜா, சட்டங்கள் மக்களோட நன்மைக்காகவும் ராஜ்யத்தோட அமைதிக்காகவும் உருவாக்கப்பட்டது. ஆனா அந்த சட்டத்துல ஓட்டைய கண்டுபிடிக்கிறது ராஜநீதி கிடையாது. அத சதி திட்டம்னு சொல்லுவாங்க. ஒரு ராஜாவுக்கு இருக்க வேண்டியது அதிபுத்திசாலித்தனம் இல்ல, விவேகமும் தர்மமும் தான். எங்க அரசருக்கு உங்க திட்டத்தை பத்தி முன்னாடியே தெரியும். அதான் என்ன அனுப்புனாரு. தூதுவர் அவர்களே, எங்களை மன்னிச்சிடுங்க. எங்க மகாராஜாவுக்கு இப்ப உண்மை புரிஞ்சிடுச்சு. இனி எங்களோட நிலைமை என்ன? மந்திரியாரே, எங்க கலிங்க ராஜ்யத்துக்கு பேராசை இல்ல. எங்களுக்கு தேவை நியாயமும் அமைதியும் மட்டும்தான். மகாராஜா, உங்களுக்கு 2 வழிங்க இருக்கு. ஒன்று, உங்களோட வாதத்தின்படி உங்க ராஜ்யத்தை எங்க ராஜ்யத்துக்கிட்ட ஒப்படைக்கணும். நீங்க ஒரு சாதாரண குடிமகனா வெளியில போகணும். 2வது, உங்களுடைய வாத திறமைகளை விட்டுட்டு பழைய ஒப்பந்தப்படி நீங்க கட்ட வேண்டிய 1,00,000 தங்க காசுகளை கொடுக்கணும். அது மட்டும் இல்ல, அமைதியோட சின்னமா இருந்த ஆலமரத்தை வெட்டினதுக்காக 50,000 தங்க காசுகளை கூடுதலா கொடுக்கணும். நீங்களே முடிவு பண்ணிக்கோங்க. நான் 2வது வழியை தேர்ந்தெடுக்கிறேன் தூதுவரே. என்னுடைய அதிக பிரசங்கித்தனத்துக்கும் அகங்காரத்துக்கும் தண்டனை கிடைச்சிருக்கு. நீங்க என்னுடைய ராஜ்யத்தை பறிக்காம எனக்கு உண்மையை உணர வச்சிருக்கீங்க. மந்திரியாரே, நம்முடைய கருவூலத்துல இருந்து 1,50,000 தங்க காசுகளை கலிங்க நாட்டுக்கு அனுப்ப ஏற்பாடு பண்ணுங்க. அப்படியே செய்கிற அரசே. உங்க கண்கள் திறந்ததுல எனக்கு ரொம்பவும் மகிழ்ச்சி. அதோட மந்திரியாரே, நேத்து நான் கொண்டு வந்த நிழல் வரியையும் அதோட நான் தேவையில்லாம போட்டு வச்சிருக்கிற வரிகளையும் உடனே ரத்து பண்ணுங்க. ராஜ்யம் நடக்க வேண்டியது சதி திட்டங்களால இல்ல, மக்களோட அன்பையும் தர்மத்தையும் வச்சுதான் அதை நடத்தணும். தூதுவரே, உங்க அரசர்கிட்ட என்னுடைய மன்னிப்பை நீங்க சொல்லணும். அதோட என் தவறுக்கு பரிகாரமா நானே 10 ஆலமர கன்றுகளை நட்டு அதுக்கு தினமும் தண்ணிய ஊத்துறேன். அன்னையிலிருந்து மகாராஜாவோட அதீத அறிவும் திமிரும் அழிஞ்சே போயிடுச்சு. எந்த வாதம் அவரை காப்பாத்தும் அப்படின்னு நினைச்சாரோ அந்த வாதமே இன்னைக்கு அவருக்கு ஆபத்தா வரும்போது அவரு அப்பவே முழிச்சுக்கிட்டாரு. அதுக்கப்புறமா மகாராஜா எப்பவுமே சட்டத்தோடவோ இல்ல மக்கள் கஷ்டத்தோடவோ விளையாடல. அந்த ராஜ்யத்தை தர்மத்தின் வழியில நடத்திக்கிட்டு எல்லாருடைய பாராட்டையும் பெற்றாரு. ஒரு அரசருக்கு அறிவுங்கிறது ரொம்ப முக்கியம்தான். ஆனா அதுவே அதீத அறிவா இருந்ததுன்னா அது அழிவுக்கான வழி. உதயகிரி சாம்ராஜ்யம் சகல செல்வங்களோட கலகலப்பா இருக்கிற காலகட்டம் அது. அந்த ராஜாவோட ஆழ்மையில ஜனங்கள் எல்லாமே ரொம்ப சந்தோஷமா இருந்தாங்க. ஆனா ஒரு நாள் அந்த ராஜ்யத்தை சேர்ந்த ரொம்பவும் முக்கியமான சூரியமுகி அப்படிங்கிற வைரம் காணாம போச்சு. அதனால அடுத்த நாள் காலையிலேயே ராஜசபையில எல்லாரும் ரொம்ப பரபரப்பா இருந்தாங்க. மகாராஜா பிரதாபன் சிம்மாசனத்துல ரொம்ப கவலையா உட்காந்துக்கிட்டு இருந்தாரு. அவருக்கு முன்னாடி சபையில மகா மந்திரியாரும் சேனாதிபதியும் தலைகுனிஞ்சு நின்னுக்கிட்டு இருந்தாங்க. வாசல்ல ஒரு சாமானியனான ஒரு காவலாளி விக்ரமன் நின்னுக்கிட்டு இருந்தான். மகா மந்திரியாரே, நெஞ்சே வெடிச்சு போற செய்திய சொல்லியிருக்கீங்க. நம்ம ராஜ்யத்துக்கே பாதுகாப்பா இருந்த சூரியமுகி வைரம் திருடு போயிடுச்சா? பாதுகாப்பான நம்ம அரச கஜானாக்குள்ள திருடங்க எப்படி நுழைஞ்சாங்க? எனக்கு ஆச்சரியமா இருக்கு. அந்த வைரம் வெறும் கல்லு இல்ல, நம்ம முன்னோர்களோட தியாக சின்னம். நம்ம ராஜ்யத்துக்கே அது ஒரு அடையாளம்.
எங்களை மன்னிச்சிடுங்க மகாராஜா. ராத்திரியோட ராத்திரியா தான் திருடி இருக்காங்க. நாங்க கஜானா முழுக்க தேடிட்டோம். கதவுகள் உடைக்கப்படல. பூட்டை உடைச்சதுக்கான அடையாளமும் இல்லை. கண்டிப்பா இது கோட்டைக்குள்ள இருக்கிற யாரோ ஒருத்தவங்க தான் செஞ்சிருக்கணும். காவலுக்கு இருந்த வீரர்களோட அலட்சியம் தான் இதுக்கு காரணம். அவங்களுக்கு கடுமையான தண்டனையை கொடுத்து நாட்டை விட்டு வெளியேற்றணும். மந்திரியாரே, என்னுடைய வீரர்கள் அவங்க உயிரை பணையம் வச்சு இந்த ராஜ்யத்தை பாதுகாக்கறாங்க. அவங்க திருடனதுக்கான எந்த ஆதாரமும் இல்லாம அவங்க மேல நீங்க பழி போடக்கூடாது. காவலர்கள் எப்பவுமே விழிப்போட தான் இருக்காங்க. இது மாய மந்திரமா இல்ல யாருடைய சதியான்னு விசாரிக்கணும். அதை விட்டுட்டு வீரர்களை தண்டிச்சா அவங்க மன உறுதி பாதிக்கப்படும். சேனாதிபதி, திருட்டு நடந்தது உண்மைதானே? வைரம் காணாம போனதும் உண்மைதானே? காவலர்களோட தோல்வி தெரியுது. ஆனா எதுக்காக நீங்க ஆதரவா பேசுறீங்க? மகாராஜா, தயவு செஞ்சு அண்டை நாடு மீது போர் அறிவிங்க. அவங்க தான் திட்டம் போட்டு வைரத்தை திருடி இருக்கணும். போதும், நிறுத்துங்க. வைரம் காணாம போன துயரத்துல மாத்தி மாத்தி குற்றம் சொல்லாதீங்க. ஆதாரம் இல்லாம போர் எப்படி அறிவிக்கிறது? சேனாதிபதி, இன்னைக்கு சூரிய அஸ்தமனத்துக்குள்ள அந்த வைரத்தை கண்டுபிடிக்கணும். இல்லனா இந்த உதயகிரியை தீப்பிடிச்சு எரியும். அந்த வைரம் இல்லைன்னு தெரிஞ்சா மற்ற நாடுங்க நம்மள கேவலமா பார்ப்பாங்க. மகாராஜா, வைரத்தை கண்டுபிடிக்கிற பொறுப்பை சேனாதிபதி கிட்ட கொடுக்கறது சரியான யோசனை இல்லை. அவருக்கு சண்டை போட தெரியுமே தவிர திருடங்களோட சூழ்ச்சியை கண்டுபிடிக்க தெரியாது. நான் என்னோட உளவாளிகளை அனுப்பி வைரத்தை தேட சொல்றேன். அது எந்த நாட்டுல இருந்தாலும் பரவாயில்லை. அந்த வைரம் எங்க இருந்தாலும் கண்டுபிடிக்க சொல்றேன். மகாமந்திரியாரு, என் மேல வீணா சந்தேகப்பட வேண்டாம். திருடங்களை பிடிக்கிறதுல என்னுடைய படைக்கு ஈடு இணை இல்லை. மகாராஜாவோட ஆணை மட்டும் கிடைச்சா பாதாளத்துக்கே போய் கூட வைரத்தை கொண்டு வருவேன். நான் இப்பவே என் படைகளை 4 திசைக்கும் அனுப்புறேன். மகாராஜா, வாய்ப்பு கொடுத்தா நான் ஒரு சின்ன கருத்து சொல்ல விரும்புறேன். என்னுடைய கருத்தை கேட்பீங்களா? விக்ரமா, நீ நேர்மையான வீரன்னு எனக்கு நல்லாவே தெரியும். உன் மனசுல இருக்கிறத தைரியமா சொல்லு. மந்திரியாரும் சேனாதிபதியும் குழம்பி இருக்கிற இந்த விஷயத்துல உனக்கு எதனா யோசனை இருக்கா? நன்றி அரசே. சூரியமுகி வைரத்தை திருநவங்க சாதாரண ஆளா இருக்க முடியாது. கருவூலத்தோட பூட்டை கூட அவங்க உடைக்கல. அப்படின்னா கோட்டையோட மூல முடுக்கெல்லாம் தெரிஞ்சவங்களா தான் இருக்கணும். அது மட்டும் இல்ல, வெளிநாட்டு எதிரிகளா இருந்தா நிச்சயமா தடயத்தை விட்டுட்டு போயிருப்பாங்க. ஒருவேளை அந்த திருடங்கிட்ட கருவூலத்தோட போலீஸாவி இருந்திருக்கலாம். நீங்க மட்டும் அனுமதி கொடுத்தா அந்த உண்மையான திருடனை கண்டுபிடிச்சு உங்க கண்ணு முன்னாடி கொண்டு வந்து நிறுத்துவேன். கேட்டியா கஜபதி? உன் படையில இருக்கிற ஒரு சாதாரண வீரன் எவ்வளவு திமிரா பேசுறான் பாரு. மகா மந்திரியும் சேனாதிபதியுமான நாங்களே சும்மா தான் இருக்கோம். ஆனா இவன் திருடனை பிடிச்சிடுவானா? ராஜசபையில பேசுற அருகதை உனக்கு இல்ல. வாய முடிக்கிட்டு காவல் வேலைய பாரு விக்ரமா. மந்திரியாரே, உண்மைய பேசுறதுக்கு பதவி தேவையில்லை. கூர்மையான அறிவு இருந்தாலே போதும். நான் படையில சாதாரண வீரனா இருக்கலாம். ஆனா மகாராஜாவோட உப்ப சாப்பிட்டு இருக்கேன். என் அரசனுடைய பொருளை மீட்டு கொண்டு வர்றது என்னோட கடமைன்னு நினைக்கிறேன். உடல் வலிமையை விட புத்தி வலிமை சில சமயம் அதிகமா தேவைப்படும். என்ன நம்புங்க பிரபு. உன்னுடைய வார்த்தையில விசுவாசமும் அதிகப்படியான தன்னம்பிக்கையும் தெரியுது விக்ரமா. அப்படியே ஆகட்டும். உனக்கு முழு அனுமதி தரேன். நீ எங்க வேணும்னாலும் போகலாம். யார வேணும்னாலும் விசாரிக்கலாம். அந்த திருடனை விடாத. உனக்கு சூரிய அஸ்தமனம் வரைக்கும் அனுமதி கொடுக்கறேன். விக்ரமன் மகாராஜாவை பார்த்து கையெடுத்து கும்பிட்டு சபையை விட்டு வெளியில வந்தான். சபையை விட்டு வெளியில வந்தவன் நேரா போனது ராஜாவோட கஜானா இருக்கிற இடத்துக்கு தான். அங்க சேனாதிபதியான கஜபதி ஏற்கனவே ஆதாரத்தை தேடிக்கிட்டு இருந்தான். விக்ரமா, அரசவையில சில வார்த்தைகளை பேசிட்டதால பெரியாளுன்னு நினைக்காத. நீ எதுக்காக இங்க வந்த? நானே நேரடியா ஆதாரங்களை தேடிக்கிட்டு இருக்கேன். நீ இங்கிருந்து உடனே போ. நீ என்னுடைய படையின் கண்ணியத்தை காப்பாத்துவேன்னு நான் நம்பல. சேனாதிபதி ஐயா, நான் என்னுடைய பெருமையை பேச வரல. நான் ஒரு சின்ன முயற்சியை பண்றேன். தயவு பண்ணி என்ன கஜானாவோட சுற்றுப்புறத்தை ஆய்வு பண்ண அனுமதிங்க. திருடன் நிச்சயமா ஒரு தடயத்தை விட்டுட்டு தான் போயிருப்பான். சரி, பார்த்துக்கோ. நான் பல மணி நேரமா இங்க தான் தேடிக்கிட்டு இருக்கேன். ஆனா எனக்கு ஒரு சின்ன தடயம் கூட கிடைக்கல. திருடன் காத்து மாதிரி வந்து காத்து மாதிரி போயிருக்கான். காத்துல வர்றவங்களுக்கு கால்கள் இருக்காது இல்லையா? ஆனா சேனாதிபதி, இங்க பாருங்க. இந்த தூசுல காலடி தடங்கள் இருக்கு. இந்த காலடி சுவடு வீரர்களுடையது கிடையாது. இது மென்மையான பட்டு துணியால செய்யப்பட்ட காலணிகளுடைய சுவடுகள் தான். உண்மைதான்.
என்னுடைய வீரர்கள் யாரும் இப்படிப்பட்ட காலணிகளை அணியறதில்ல. இது நிச்சயமா கோட்டையில உயர் பதவியில இருக்கிற அதிகாரிகளுடைய காலணி தான். அது மட்டும் இல்ல சேனாதிபதி, இங்க பாருங்க, இந்த கதவு ஓரத்துல ஒரு சிறிய மலரிதழ் இருக்கு. இத சாதாரண பூன்னு சொல்ல மாட்டாங்க, இத நீலாம்பரின்னு சொல்லுவாங்க. இது ரொம்ப அரிதான பூ. இந்த ஒரு தடயமே போதும் அந்த திருடனை பிடிக்கிறதுக்கு. நான் ஊருக்குள்ள போயிட்டு வரேன். விக்ரமன் கோட்டையை விட்டு வெளியில வந்து நகரத்துக்குள்ள போகும்போது அங்க பூ வியாபாரம் செய்யற கலாவதிய பார்த்தான். கலாவதி பூ வியாபாரம் செஞ்சுக்கிட்டே ராஜ்யத்துல நடக்கிற நிறைய விஷயங்களை கவனிச்சுக்கிட்டே இருப்பா. கலாவதி, இன்னைக்கு உன்னுடைய முகம் இந்த பூக்களை விட நல்லா மலர்ந்து இருக்கே. இன்னைக்கு வியாபாரம் நல்லா நடக்குதா? விக்ரமா, வியாபாரத்தை பத்தி அப்புறம் பேசலாம். இன்னைக்கு கோட்டையில நடந்தத பத்தி ஊர்ல இருக்கிற அத்தனை பேரும் பேசிக்கிறாங்க. மகாராஜாவோட ரொம்ப முக்கியமான வைரம் காணாம போச்சாமே. அவ்வளோ பாதுகாப்போட இருக்கிற கோட்டைக்குள்ள புகுந்து அந்த வைரத்தை அப்படி யாரு திருடினாங்க என்னால நம்பவே முடியல. ஆமா கலாவதி, அந்த வைரத்தை தேடுற பொறுப்ப மகாராஜா என்கிட்ட தான் ஒப்படைச்சிருக்காரு. ஆனா எனக்கு என்னமோ அந்த திருடன் கோட்டைக்குள்ள தான் இருப்பான்னு சந்தேகமா இருக்கு. உன்கிட்ட நான் ஒன்னு கேட்கணும். உனக்கு எல்லா விதமான பூக்களையும் தெரியும் இல்லையா? இந்த நீலாம்பரி பூக்களை யார் இங்க வாங்கிக்கிட்டு இருக்காங்க? நீலாம்பரி பூவா? அது ரொம்ப அரிதான பூவாச்சே. அது கொண்டு வர 2 பேரால மட்டும்தான் முடியும். ஒன்னு நம்ம மகாராணி மந்தாகினி, இன்னொன்னு நம்ம மகா மந்திரி பாஸ்கரன். அவருடைய பூஜை அறையில இந்த பூவை மட்டும்தான் பயன்படுத்துவாரு. ஆமா, எதுக்காக கேக்குற? நேத்து ராத்திரி கருவூலத்துல அந்த பூவோட இதழ பார்த்தேன் கலாவதி. அப்படின்னா அவங்க 2 பேர்ல யாரோ ஒருத்தவங்க தான் அந்த கருவூலத்துக்கு போயிருக்கணும். மகாராணிக்கு கருவூலத்துக்கு போக வேண்டிய அவசியம் இல்ல. அப்படின்னா என் சந்தேகம் உண்மைதான். விக்ரமா, நான் உன்கிட்ட ஒரு ரகசியத்தை சொல்றேன். நேத்து ராத்திரி நான் பூ பறிக்கிறதுக்காக தோட்டத்துக்கு போனப்போ யாருக்கும் தெரியாம ரகசியமா மகா மந்திரி கோட்டையை விட்டு வெளியில வந்தாரு. அத நான் கண்ணார பார்த்தேன். அவரு கையில ஏதோ ஒரு சின்ன பையும் இருந்துச்சு. அவரு அப்ப பாக்கும்போது ரொம்ப பதட்டமா வேற இருந்தாரு. மகா மந்திரி ரகசியமாவா? அர்த்த ராத்திரியில கோட்டையோட பின்வாசல் வழியா அவர் எதுக்கு வராரு? இந்த சதிக்கு பின்னாடி மகா மந்திரி தான் இருக்காரு. வைரத்தை திருடி யாருக்கிட்டயோ ஒப்படைக்கிறதுக்கு திட்டம் போட்டிருக்காரு. விக்ரமா, மகா மந்திரி ரொம்ப மோசமான ஆளு. அவரை எதிர்க்கிறது அப்படிங்கிறது உசுர பணியமா வைக்கிற மாதிரி. ராஜாவுக்கு அவர் மேல ரொம்ப நம்பிக்கையும் இருக்கு. சரியான ஆதாரம் இல்லாம அவர் மேல நம்ம குற்றத்தை சுமத்தணும் அப்படின்னா அப்புறம் மகாராஜா நம்ம தலையே வெட்டி போடுவாரு. என் உயிரே போனாலும் பரவாயில்ல கலாவதி, நான் ராஜ துரோகிய நிச்சயம் விட மாட்டேன். நேத்து ராத்திரி அந்த மகா மந்திரி கருவூலத்துக்கு போனாரா இல்லையான்னு தெரிஞ்சுக்கணும். மகாராணி மந்தாகினியோட அறை கருவூலத்துக்கு பக்கத்துல தான் இருக்கு. ஒருவேளை அவங்க யாரையாவது பார்த்தாங்களான்னு தெரிஞ்சுக்கணும். மகாராணி கிட்ட போய் நீ போக்குல கொடுக்கும்போது அவங்கள நான் சந்திக்க ஒரு வாய்ப்பை கேளு. சரி சரி, அப்படின்னா நான் இப்பவே போய் மகாராணி கிட்ட பேசிட்டு வரேன். என்ன விஷயம் கிடைக்குதோ வந்து சொல்றேன். கொஞ்சம் நேரத்துக்கு அப்புறமா கோட்டையில இருக்கிற மகாராணி மந்தாகினிய பார்த்து கலாவதி விக்ரமனை பத்தி அவங்க கிட்ட பேசிக்கிட்டு இருந்தா. மகாராணி விக்ரமனை உள்ள வர அனுமதி கொடுத்தாங்க. விக்ரமனும் உள்ள வந்து மகாராணிய பார்த்து கையெடுத்து கும்பிட்டான். விக்ரமா, கலாவதி எல்லாத்தையுமே சொன்னான். சூரியமுகி வைரம் காணாம போன நாள்ல இருந்து மகாராஜா ரொம்பவும் கவலையோட இருக்காரு. அது சாதாரண வைரம் இல்ல, அது மகாராஜாவோட நம்பிக்கை. உன்னுடைய உயிரை கூட பணியமா வச்சு நீ அதை தேடிக்கிட்டு இருக்கிறதா கலாவதி சொன்னா. உனக்கு ஏன் மூலமா ஏதாவது உதவி தேவைப்படுதா? மகாராணி, உங்க தயவுக்கு நன்றி. நேத்து ராத்திரி உங்க அறைக்கு பக்கத்துல இருக்கிற அந்த கருவூலத்துக்குள்ள யாராவது போறத நீங்க பாத்தீங்களா? அந்த திருடன் கோட்டையில உயர் பதவியில இருக்கிற ஒரு அதிகாரின்னு எனக்கு தெரியும். நேத்து ராத்திரி தூக்கம் வராம நான் வெளியில சுத்திக்கிட்டு இருக்கும்போது சரியா கஜானா பக்கம் நம்ம மந்திரியார் போனத நான் என் கண்ணார பார்த்தேன். ஆனா மகாராஜா ஏதாவது சொல்லிதான் அவர் அந்த கஜானா பக்கம் போயிருப்பாருன்னு சொல்லி நான் அத பெருசா எதுவும் எடுத்துக்கல. அவரோட ஒரு கையில விளக்கும் இன்னொரு கையில ஏதோ பையும் வச்சுக்கிட்டு இருந்தாரு. அது மட்டும் இல்ல, அவர் பையில இருந்து ஏதோ ஒண்ணு கீழே விழுந்துச்சு. அத கூட எடுக்காம பதட்டமா அவர் அங்கிருந்து போயிட்டாரு. பாத்தியா விக்ரமா, அப்படின்னா அவருடைய பையில இருந்து கீழே விழுந்தது அந்த நீலாம்பரி பூவா தான் இருக்கணும். என் சந்தேகம் ஊர்ஜிதமாயிடுச்சு. எனக்கு தெரிஞ்சு அந்த வைரத்தை நம்ம மந்திரியார் தான் எடுத்திருக்கணும். மகாராணி, உங்க வார்த்தைங்க என் சந்தேகத்தை உறுதிப்படுத்தி இருக்கு. மகா மந்திரி சூரியமுகி வைரத்தை எதிரி நாடுகளுக்கு கொடுத்து நம்ம ராஜ்யத்தோட வலிமையை குறைய செய்ய முயற்சி பண்ணியிருக்காரு.
ஆனா காலையில அரசவையில எதுவும் தெரியாத மாதிரி நாடகமாடி இருக்காரு. ஆனா இந்த விஷயத்த மகாராஜா கிட்ட சொன்னா அவரு நம்ப மாட்டாரு. மந்திரி அவருக்கு ரொம்பவும் நெருக்கமானவராச்சே. எனக்கு இன்னும் உறுதியான ஆதாரம் வேணும். விக்ரமா, நீ சொன்னது உண்மைதான். மந்திரி தான் திருட அப்படின்னு நிரூபிக்கணும்னா அவர் கையில அந்த வைரம் இருக்கும்போது நம்ம பிடிக்கணும். அப்பதான் மகாராஜா நம்புவாரு. ஆனா அவன் ரொம்ப கெட்டிக்கார. இங்க அவனுக்குன்னு ஒரு தனி சேனையே இருக்கு. அப்படின்னா என்னம்மா பண்றது? மகாராணி, எனக்கு ஒரு வழி கிடைச்சிருக்கு. மந்திரி அந்த வைரத்தை உடனே ராஜ்யத்தோட எல்லைக்கு வெளியில கொண்டு போக முடியாது. அதை நிச்சயமா அவரு ஏதோ ஒரு மறைவிடத்துல தான் வச்சிருக்கணும். எதிரிகளுக்கு அந்த வைரத்தை இன்னைக்கு சாயந்தரம் தான் கொடுக்க திட்டம் போட்டிருப்பாங்க. எனக்கு அந்த மறைவிடம் எங்க இருக்குன்னு தெரிஞ்சுக்கிறதுக்கு சேனாதிபதியோட உதவி தேவைப்படுது. ஆனா இதை நான் அவர்கிட்ட நேரடியா போய் சொன்னேன்னா அவரு நம்ப மாட்டாரு. என் மேலதான் கோவப்படுவாரு. ஆனா அவரு ரொம்ப கோவக்காரராச்சே. அவருக்கு மந்திரி மேல ரொம்ப கௌரவமும் இருக்கு. அவர் மேல இப்படி ஒரு பழிய தூக்கி போட்டா அவரு உன்னை நம்புவாரா சொல்லு? நம்புற மாதிரி செய்யணும் கலாவதி. உண்மையை அவர் கண்ணு முன்னாடி கொண்டு போய் வச்சா அவரே நம்பிடுவாரு. சரிங்க மகாராணி, உங்க அனுமதியோட நான் இங்கிருந்து கிளம்புறேன். இன்னைக்கு சாயந்தரத்துக்குள்ள மந்திரியோட உண்மையான முகத்தை மகாராஜாவுக்கு முன்னாடி நான் வெளிப்படுத்த போறேன். விக்ரமன் கோட்டையை விட்டு கோட்டைக்கு பக்கத்துல இருக்கிற காட்டுக்குள்ள மெதுவா நடந்து போய்கிட்டு இருந்தான். அப்போ அங்க ஏற்கனவே சேனாதிபதியான கஜபதி அவருடைய ஆட்களோட நின்னுகிட்டு இருந்தாரு. விக்ரமன் அவர் பக்கத்துல வந்தான். டே விக்ரமா, இங்க என்ன செஞ்சுக்கிட்டு இருக்க? மகாராஜாக்கு முன்னாடி பெரிய பெரிய வார்த்தைகளை பேசி வைரத்தை கண்டுபிடிப்பேன்னு சொன்ன. ஆனா அதெல்லாம் விட்டுட்டு இந்த காட்டுக்குள்ள என்ன பண்ணிக்கிட்டு இருக்க? திருடன் காட்டுக்குள்ள இருக்கான்னு உனக்கு கனவு வந்துச்சா? என் நேரத்தை வீணாக்காத. சேனாதிபதி அவர்களே, என்னை மன்னிச்சிடுங்க. நான் வைரத்தை தேடி தான் இங்க வந்திருக்கேன். ஆனா என் விசாரணையில ஒரு பயங்கரமான உண்மை தெரிய வந்திருக்கு. நம்ம மகாமந்திரிக்கும் அண்டை நாட்டு அரசருக்கும் இடையே ஒப்பந்தங்கள் ஏற்பட்டு இருக்கு. சூரியமுகி வைரத்தை அண்டை நாட்டு அரசர்கிட்ட ஒப்படைக்கிறதுக்கு திட்டத்தை அவர் போட்டு இருக்காரு. எவ்வளவு தைரியண்டா உனக்கு? நம்ம மகாமந்திரி மேலேயேவா குற்றத்தை சுமத்தற? அவரு ராஜாவுக்கு ரொம்ப விசுவாசமானவரு. உன்னோட வார்த்தைகளுக்கு எந்த ஆதாரமும் இல்ல. நீ தான் இங்க சதி பண்ணிக்கிட்டு இருக்கியோன்னு தோணுது. உன்னை இப்பவே நான் சிறையில் அடைக்கிறேன். என்னை சிறையில் அடைச்சா உங்களுக்கு அந்த வைரம் கிடைக்கும்னா அப்படியே செய்யுங்க. நீங்க என்ன சிறையில் போட்டாலும் நான் உண்மையை மட்டும்தான் பேசுவேன். கருவூலத்தில் கிடைச்ச நீலாம்பரி பூ மகாமந்திரியோடது தான்னு மகாராணியே உண்மையை சொல்லியிருக்காங்க. உங்க கண்ணால நீங்களே உண்மையை பார்க்க விரும்பினா நான் சொல்றத நிரூபிக்கிற அந்த பழுதடைஞ்ச கோட்டைக்கு என் கூட வாங்க. மந்திரி இன்னைக்கு சாயந்தரம் அங்க வச்சுதான் வைரத்தை எதிரிங்க கிட்ட ஒப்படைக்க போறாரு. நான் சொன்னது மட்டும் தவறா இருந்தா அந்த பாழடைஞ்ச கோட்டையிலேயே எனக்கு மரண தண்டனை கொடுங்க. நான் தயாரா தான் இருக்கேன். உன் கண்ணுல பயம் இல்ல, வார்த்தைங்க தடுமாறல. அது மட்டும் இல்லாம மகாராணி பேரை வேற சொல்லிக்கிட்டு இருக்க. சரி, உனக்கு நான் ஒரு வாய்ப்பை கொடுக்கறேன். ஆனா நீ சொன்னதுல மட்டும் ஏதாவது பொய் இருந்தா நாளைக்கு காலையில சூரிய உதயத்தை நீ பார்க்க மாட்ட. வா, அந்த பாழடைஞ்ச கோட்டை கிட்ட படைய ரகசியமா கூட்டிக்கிட்டு வரேன். விக்ரமனோ கஜபதியும் சில காவலாளிகளும் மாறு வேஷத்துல அந்த பாழடைஞ்சு இருக்கிற கோட்டைக்குள்ள போனாங்க. அந்த கோட்டை ரொம்ப மோசமான நிலைமையில இருந்துச்சு. யாரும் இல்ல அப்படிங்கறத முடிவு செஞ்சுக்கிட்டு அவங்க எல்லாரும் கோட்டையில ஒவ்வொரு இடத்துல ரகசியமா ஒளிஞ்சு நின்னுகிட்டு இருந்தாங்க. கொஞ்ச நேரத்துல மகாமந்திரி பாஸ்கரன் அந்த கோட்டைக்குள்ள வந்தான். அவனுடைய முகத்துல ஏதோ ஜெயிச்சதுக்கான சந்தோஷம் தெளிவா தெரிஞ்சுது. அந்த அண்டை நாட்டு உளவாளி ஏன் இன்னும் வரல? அவர் வந்ததும் இந்த வைரத்தை அவர்கிட்ட கொடுத்துட்டு அவர் கொடுக்குற தங்கத்தை வாங்கிக்கிட்டு போகணும். எப்படி என்னோட திட்டம்? அந்த பிரதாபவர்மன் ஒரு முட்டாளு. என்கிட்ட இவ்வளவு அதிகாரங்களை கொடுத்துட்டு அவன் கண்ணை மூடிக்கிட்டு உக்காந்துக்கிட்டு இருக்கான். இந்த வைரம் போன துயரத்துல அவன் உடஞ்சி போயிடுவான். அதோட உதயகிரி சாம்ராஜ்யம் மன ரீதியா பலவீனமாயிடும். அதுக்கப்புறம் அண்டை நாட்டு அரசன் இந்த நாட்டு மேல படையெடுத்து வந்து என்ன இந்த நாட்டோட அரசனாக்குவான். என்னோட நீண்டகால கனவு நிறைவேற போகுது. இனி என்ன தடுக்கிறதுக்கு யாரும் இல்ல. துரோகி, நம்பிக்கை துரோகி, ராஜ துரோகத்தை பண்ணிக்கிட்டு இருக்கானா? நான் எவ்வளோ பெரிய முட்டாளா இருந்திருக்கேன். இத்தனை நாளா இந்த மந்திரிக்கு மரியாதை கொடுத்துருக்கனே. விக்ரமா, நீ சொன்னது 100க்கு 100 உண்மை. இந்த மந்திரியோட உண்மையான முகம் இப்பதானே தெரியுது. இவனை பிடிச்சிக்கிட்டு போய் ராஜா முன்னாடி நிறுத்தணும். அவசரப்படாதீங்க சேனாதிபதி. நாம இப்பவே இவனை பிடிச்சிட்டா வைரத்தை மட்டும்தான் திருடனான்னு தெரியும். ஆனா இவன் எதிரிங்களோட சதி பண்ணது வெளியிலேயே வராது.
அவன் மகாமந்திரி அப்படிங்கிறதால அரசவையில் நம்ம மேலேயே கூட நடவடிக்கை எடுக்க முடியும். எதிரி நாட்டு உளவாளிங்க வரட்டும், அவங்க கிட்ட வைரத்தை ஒப்படைக்கும் போது நாம கையும் களவுமா பிடிக்கலாம். அப்பதான் நமக்கு சரியான ஆதாரமும் கிடைக்கும். உனக்கு புத்தி கூர்மை அருமையா இருக்கு விக்ரமா. நான் தான் அவசரப்பட்டுட்டேன். சரி, அந்த எதிரி நாட்டு உளவாளி வரட்டும். அது வரைக்கும் நாம காத்திருந்து அவன் வந்த உடனேயே நம்முடைய தாக்குதலை தொடங்கலாம். கொஞ்ச நேரத்துல முக்காடு போட்டுக்கிட்டு 2 ஆட்கள் அங்க வந்தாங்க. அவங்க பாஸ்கரனுடைய கையில ஒரு பை நிறைய தங்க காசை கொடுத்தாங்க. பாஸ்கரன் அவன் கையில இருக்கிற அந்த வஜ்ரமுகி வைரத்தை பெட்டியை திறந்து எல்லாருக்குமே காட்டினான். அந்த வைரத்தோட வெளிச்சத்துல அந்த இடமே நல்ல பளிச்சுன்னு மாறிடுச்சு. இந்தா சூரியமுகி வைரம், நான் சொன்னபடியே கொண்டு வந்துட்டேன். உன்னுடைய ராஜா கிட்ட என் வணக்கத்தை சொல்லு. கூடிய சீக்கிரம் உதயகிரி சாம்ராஜ்யம் எனக்கு சொந்தமாகணும்னு சொல்லு. அதோட நாளைக்கு காலையிலக்குள்ள உங்க படை எல்லாம் தாண்டி வரணும். யாரு சேனாதிபதியா? நிறுத்தடா துரோகி, உன்னுடைய ஆட்டம் இப்ப முடிவுக்கு வந்துடுச்சு. வீரர்களே, இவங்க எல்லாரையுமே சுற்றி வளைங்க. ஒருத்தர் கூட இங்கிருந்து தப்பிக்க கூடாது. காவலாளிகள் திடீர்னு வந்து அவங்கள சுத்தி வளைச்சிட்டாங்க. திடீர்னு எல்லாரும் வந்ததை பார்த்து பாஸ்கரனுக்கு என்ன சொல்றது அப்படின்னே புரியல. அவன் ரொம்பவும் பயந்து போயிட்டான். அந்த பயத்துல கையில இருக்கிற வைரமும் கீழே விழுந்துருச்சு. சேனாதிபதி, எதுக்காக வீரர்களை என்ன வந்து சுற்றி வளைக்க சொல்லிக்கிட்டு இருக்க? நான் இந்த நாட்டோட மகாமந்திரி. என்னை கைது பண்ற அதிகாரம் உனக்கு கிடையாது. எதிரி நாட்டு உளவாளியை பிடிக்கிறதுக்கு நான் போட்ட ரகசிய திட்டம். நீங்க என்ன தப்பா புரிஞ்சுக்கிட்டு இருக்கீங்க. என்ன முதல்ல விடுதலை பண்ணுங்க. உங்களுக்கு என்ன வேணுமோ அதை நான் கொடுக்கறேன். சி, வாயமோடு துரோகி. நீ மகாமந்திரி இல்ல, நீ ஒரு ராஜ துரோகி. ராஜாவோட வைரத்தை எடுத்து எதிரி நாட்டுக்கா கொடுத்துக்கிட்டு இருக்க. நீ பேசிக்கிட்டு இருந்த எல்லாத்தையும் நான் கேட்டுக்கிட்டு தான் இருந்தேன். இன்னும் நீ நாடகத்தை ஆடிக்கிட்டு இருந்தா உனக்கு தண்டனை இங்கேயே கிடைக்கும். வீரர்களே, இவரை கைது பண்ணிட்டு அந்த வைரத்தை கொண்டு வாங்க. மகாமந்திரி, உண்மைங்கிற காலனி அணியறதுக்குள்ள பொய் ஊரையே சுத்தி வந்துடும்னு நீங்க நம்பிக்கிட்டு இருக்கலாம். ஆனா கூர்மையான அறிவுக்கு முன்னாடி எந்த ஒரு பொய்யான காலனியும் நசுங்கி தான் போகும். வேற வழி இல்ல. உங்க திருட்டு குணமோ ராஜ துரோகமோ முழுமையா வெளியில வந்துடுச்சு. உங்களுடைய புத்திசாலித்தனம் உங்களை காப்பாத்த மறந்துடுச்சு. விக்ரமா, உன்ன மாதிரி ஒரு சாதாரண ஆளுக்கிட்ட தோத்து போவேன்னு கனவுல கூட நினைக்கல. ராஜ்யத்தை அடையணுங்கிற பேராசையில தான் நான் இதை செஞ்சேன். தயவு செஞ்சு என்ன மகாராஜா கிட்ட கூட்டிக்கிட்டு போகாதீங்க. என்ன மன்னிச்சிடுங்க சேனாதிபதி. மன்னிப்ப ஏன் முன்னாடி இல்ல, சிம்மாசனத்துக்கு முன்னாடி. நீங்க துரோகம் பண்ண மகாராஜாவுக்கு முன்னாடி வந்து சொல்லுங்க. இவரை இழுத்துக்கிட்டு வாங்க. விக்ரமனும் சேனாதிபதியும் பாஸ்கரனுடைய கைக்கு விலங்கு போட்டு நேரா ராஜ தர்பாருக்கு கூட்டிக்கிட்டு போனாங்க. சூரியன் மறையிற நேரமாச்சு. மகாராஜா என்ன பண்றதுன்னு தெரியாம ரொம்ப கவலையோட இருக்கும்போது மகாராணி மந்தாகினி கூட ராஜா பக்கத்துல நின்னுக்கிட்டு இருந்தாங்க. அப்பதான் விக்ரமனும் சேனாதிபதியும் சபைக்குள்ள வந்தாங்க. அவங்க பின்னாடி கையில விலங்கு போட்டு மந்திரியாரும் கூட வந்தாரு. சேனாதிபதி, என்ன இதெல்லாம்? மகாமந்திரிய எதுக்காக சங்கிலிய போட்டு இழுத்துக்கிட்டு வரீங்க? அவர் யாருன்னு தெரியும்ல. அவர் என்ன தவறு செஞ்சாரு? மகாராஜா, இந்த துரோகி உங்களுடைய நம்பிக்கைக்கு உரியவர் கிடையாது. நம்ம சூரியமுகி வைரத்தை திருடினது இவரு தான். அதை எதிரிக்கிட்ட ஒப்படைச்சிட்டு நம்ம நாட்டையே நாசம் செஞ்சிட்டு அதுக்கப்புறம் நம்ம நாட்டுக்கு அரசனாகணும்னு திட்டம் போட்டு இருக்காரு. எதிரிங்க கூட இவர் போட்ட திட்டத்தை நான் முழுமையா கேட்டேன். இவரை மந்திரின்னு சொல்லவே அசிங்கமா இருக்கு. இவனை ராஜதுரோகின்னு தான் சொல்லணும். இதோ நம்ம சூரியமுகி வைரம். கஜபதி அந்த சூரியமுகி வைரத்தை மகாராஜா கையில கொண்டு வந்து வச்சாரு. அந்த வைரத்தை பார்த்த உடனே மகாராஜாவோட முகத்துல சந்தோஷம் தெரிஞ்சுது. அதே நேரத்துல மந்திரி பண்ண துரோகத்துக்கு அவரு கோவத்துல அவர் கண்ணே செவந்து போச்சு. பாஸ்கரா, நீ எவ்வளவு கொடுஞ்செயலை செய்ய துணிஞ்சிட்ட. உனக்கு இவ்வளவு அதிகாரங்களை கொடுத்தது எனக்கு கூடவே இருந்து பார்த்துப்பேன்னு தானே. ஆனா உன்னுடைய விசுவாசம் இவ்வளவுதானா? உன்ன மாதிரி ஒரு துரோகிய நம்பி இருந்திருக்கேன். எனக்கு இது ரொம்ப வருத்தமா இருக்கு. ஒரு நண்பனா இருந்துகிட்டு எதிரிய போல முதுகுல வந்து குத்தி இருக்க. உனக்கு தண்டனை கிடைக்கும். என்ன மன்னிச்சிடுங்க அரசே. பேராசை என் கண்ணை மூடிடுச்சு. அதிகார ஆசை என் மனசை மாத்திடுச்சு. உங்களுடைய நம்பிக்கைக்கு நான் துரோகம் பண்ணிட்டேன். எனக்கு ஒரே ஒரு வாய்ப்பு கொடுங்க மகாராஜா. என் மேல கருணை காட்டுங்க. துரோகிங்களுக்கும் ராஜ்யத்தை அழிக்க திட்டம் போடுறவங்களுக்கும் என்னோட அரசவையில் மன்னிப்பு கிடையாது. காவலர்களே, இவனை இழுத்துக்கிட்டு போய் சிறையில் அடைங்க.
இவனுடைய சொத்துக்களை பறிமுதல் பண்ணுங்க. வாழ்நாள் முழுக்க இவன் வெளிச்சத்தை பார்க்க கூடாது. இவன் பேரு நம்ம ராஜ்ய வரலாறுல எழுதப்படக்கூடாது. இழுத்துக்கிட்டு போங்க. அரசே, இன்னைக்கு இந்த குற்றம் எல்லாருக்கும் தெரிய வந்திருக்குன்னா அதுக்கு காரணம் விக்ரமன் தான். விக்ரமனுக்கு இருக்கிற அறிவு, தைரியம் இல்ல அப்படின்னா இந்த மந்திரி எப்பவோ நம்மள ஏமாத்திருப்பாரு. விக்ரமன் பண்ண உதவி ரொம்ப பெருசு. நாம எல்லாரும் அவனுக்கு நன்றி கடன் பட்டிருக்கோம். ஆமா மகாராஜா, மகாராணி சொன்னது 100% உண்மை. நான் முதல்ல இவன் மேல நம்பிக்கை வைக்கல, இவனை அவமானப்படுத்தினேன். ஆனா இவன் தன்னுடைய புத்தி கூர்மையால உண்மையான திருடனை கண்டுபிடிச்சிருக்கான். இவனுடைய நாட்டுப்பற்றுக்கும் புத்தி கூர்மைக்கும் நான் தலை வணங்குறேன். இந்த மாதிரி ஒரு வீரன் நமக்கு கிடைச்சது அதிர்ஷ்டம்தான். விக்ரமா, நீ சாதாரண ஆள் கிடையாது. உதயகிரி ராஜ்யத்துக்கே நீ பெருமை. உடல் வலிமையை விட புத்தி கூர்மை பெருசுன்னு நீ நிரூபிச்சிருக்க. உன்னுடைய நேர்மையை பார்த்து, உன்னுடைய புத்திசாலித்தனத்தை பார்த்து நான் ரொம்ப பெருமைப்படுறேன். உனக்கு எல்லா உரிமையும் இருக்கு. உனக்கு என்ன வேணும்னாலும் கேளு. மகாராஜா, உங்களுடைய பாராட்டு தான் எனக்கு கிடைச்ச மிகப்பெரிய பரிசு. என்னுடைய தாய்நாட்டுக்காக நான் சேவை செய்யறத மிக பெருமையான விஷயமா நினைக்கிறேன். அரசே, எனக்கு எதுவும் தேவையில்லை. நான் என்னுடைய கடமையை தானே செஞ்சிருக்கேன். உன்னுடைய தன்னலம் இல்லாத சேவை என் மனசை குளிர வச்சிருக்கு. ஆனா விக்ரமா, திறமைக்கு தகுந்த பரிசை கொடுக்கறது அரசனோட கடமை. ஒரு சாதாரண வீரனா உன்னுடைய சேவை முடியக்கூடாது. இந்த நிமிஷத்துல இருந்து இந்த உதயகிரி ராஜ்யத்தோட ஆலோசகர் நீதான். இனி என் பக்கத்துல இருந்து இந்த ராஜ்யத்தை பாதுகாப்பாகவும் நீதியோடவும் நீ வழி நடத்தணும். மகாராஜா, விக்ரமனுடைய அறிவுக்கும் தைரியத்துக்கும் ஏத்த பதவி தான் நீங்க கொடுத்திருக்கீங்க. இந்த பதவியில விக்ரமன் மாதிரி ஒரு ஆள் இருந்தா நம்ம நாட்டுக்கு நிறைய நன்மைகள் நடக்கும். ஜனங்களும் ரொம்ப சந்தோஷப்படுவாங்க. கலாவதி, நீ செஞ்ச உதவியை பத்தி கூட மகாராணி என்கிட்ட சொன்னாங்க. ராஜ்யத்தோட நலனுக்காக உளவாளியா செயல்பட்டு விக்ரமனுக்கு உதவினதுக்காக உனக்கு நான் பரிசு வழங்க தான் போறேன். உன்னை என் கோட்டையோட பிரதான மலர் வியாபாரியா நியமிக்கிறேன். உங்க எல்லாருடைய அன்புக்கும் நம்பிக்கைக்கும் நான் எப்பவும் நன்றி உள்ளவனா இருப்பேன். என் உயிர் இருக்கிற வரைக்கும் உதயகிரி ராஜ்யத்தை நான் பாதுகாப்பேன். தர்மத்தை காக்க நிரந்தரமா நான் எப்பவும் போராடுவேன். ராஜசபையில இருக்கிற அத்தனை பேரும் விக்ரமனுடைய அறிவை பார்த்து கைத்தட்டி அவனை பாராட்டினாங்க. ஒரு சாமானிய காவலாளி அவனுடைய புத்திசாலித்தனத்தினால இன்னைக்கு ராஜா தொலைச்ச ஒரு அருமையான வைரத்தை அவருக்கு தேடி கொடுத்திருந்தான். நேர்மையான குணம், அறிவும் இருந்தா போதும் எப்படிப்பட்ட தப்பையும் கூட கண்டுபிடிச்சு அதை சரியாக்க ஒருத்தங்களால முடியும். பாஸ்கரன் இப்போ சிறையில அடப்பட்டு இருக்கும்போது விக்ரமனுடைய உதவியால அந்த ராஜ்யமும் ராஜ்யத்து மக்களும் சந்தோஷமா இருந்தாங்க. தர்மம் ஜெயிச்சுது, அதர்மம் தோத்து போச்சு. ஒரு சாமானியன் நினைச்சா எதை வேணும்னாலும் செய்ய முடியும் அப்படின்னு என்னைக்கு ராஜசபையில விக்ரமன் நிரூபிச்சிருந்தான். உங்க வாழ்க்கையில உங்க அறிவால இந்த மாதிரி ஏதாவது ஒரு பிரச்சனைய நீங்க சால்வ் பண்ணிருக்கீங்க அப்படின்னா அது கமெண்ட்ஸ்ல வந்து சொல்லுங்க.